திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 278. திரு ஆலவாய் காண்டம். வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி 21. பரபிரம்மஸ்வரூபமாய் உள்ள பஞ்சாக்ஷரத்தை தன்மயமாக கொண்டவர் சம்பு. பஞ்சாக்ஷரம் நகாரம் முதல் யகாரம் வரை இருக்கின்றது என்று அறிந்து ஜெபிக்க கடவர் என்று யஜுர்வேத பஞ்சபிரம்மோபனிஷத் கூறுகின்றது. ஓம் என்று முதலில் சொல்லுக, நம என்று பின்னர் சொல்லுக, சிவய எனும் 3 அக்ஷரத்தை அதன் மேல் சொல்லுக. இதனினும் மேலான மகா மந்திரமாகிய தாரக மந்திரம் இல்லை. வேதங்களுக்கு பேர் அணியாய் உள்ள சைவ பஞ்சாட்சரமாகிய தாரக மகாமந்திரத்தை பிரணவத்துடன் ஜபித்து கொண்டு சந்தோஷமடைகின்றார்கள் என்று அதர்வண வேத பஸ்மஜாபால உபனிஷத் கூறுகின்றது. நம சிவாயச்ச சிவதராயச்ச என்று ஸ்ரீருத்ரம் சிவன் பொருட்டு நமஸ்காரம், மிகவும் அன்பு செய்கின்றவன் பொருட்டு நமஸ்காரம் என்று போற்றுகின்றது. இந்த பிரமாணங்களின்படி நமசிவாய என்பது ஸ்ரீ பஞ்சாட்சரம். இது சைவர்களுக்கு மூலதனமாய் உள்ளது. வேதத்தின் ஹிருதயத்தில் பிரகாசித்து கொண்டிருக்கின்றது. மந்திரங்கள் எல்லாவற்றுக்கும் நாயகமாகவும் தாயகமாகவும் உள்ளது. சிவத்தை அறிவதற்கு முக்கிய ஆதாரமாக இருப்பதால் சிவ மூல மந்திரம் எனவும் சிவ வாச்சகம் எனவும் சொல்லப்படுகின்றது. இம்மந்திரத்தை எல்லா வர்ணத்தார்களும் ஜபிக்கலாம். இது ஸ்ரீ காசியம்பதியில் சிவபெருமானால் உபதேசிக்கப்படுவது. சிவபெருமானே இதற்கு பரமாச்சாரியன். இதன் பொருளே பிரணவம். பஞ்சாட்சரத்தில் உள்ள சிவ சப்தத்தால் ஸ்ரீ பஞ்சாட்சரமும், ஸ்ரீ பஞ்சாட்சரத்தால் ஸ்ரீ ருத்ர அத்தியாயமும், ஸ்ரீ ருத்ர அத்தியாயத்தால் நடு சம்ஹிதையும், நடு சம்ஹிதையால் நடு காண்டமும், நடு காண்டத்தால் 7 காண்டங்களும், 7 காண்டங்களால் ஏனைய பகுதியுடன் கூடிய யஜுர்வேதமும், யஜுர்வேதத்தால் ருக் சாமம் என்னும் மற்றைய 2 வேதங்களும் விளக்கமுறுகின்றன. இதனால் வேதம் முழுமையும் சிவமணம் வீசிக்கொண்டிருக்கின்றது என்பது வெளிப்படை. இதை பரவுவார் இமையோர்கள் பாடுவன நால்வேதம் என்று திருவாசகம் கூறுகின்றது. வேத புருஷராகிய சிவபெருமானுக்கு யஜுர்வேதம் சிரஸ். அவ்வேத மத்தியில் உள்ள ஸ்ரீ ருத்ராத்தியாயம் திருமுகம், அதன் நடுவில் உள்ள ஸ்ரீ பஞ்சாட்சரம் திருக்கண்கள், அதனிடையே இருக்கின்ற சிவ என்ற அக்ஷரத்வயங்கள் கண்மணிகளாக பிரகாசித்து கொண்டிருக்கின்றன. எனவே அக்ஷரத்வயங்களான சிவநாமத்தை வாக்கினால் ஒரு முறை உச்சரித்தால் அது விரைந்து பாவங்களையெல்லாம் நாசமாக்கும் எனவும் வற்புறுத்துகின்றது. எத்தகைய பாவியாக இருந்தாலும் சிவ என்ற மொழியை சொன்னான் என்றால் அவனோடு பேசுக, அவனோடு வசிக்க, அவனோடு உடன் இருந்து உண்ணுக என்கின்றது முண்டகோபசாகை. சிவ என்பது பரபிரம்மத்துக்கு இடுகுறி பெயர். மாண்டூக்கியம், நிருசிம்மம், தர்சனம் முதலிய உபனிஷத்துக்கள் எல்லாம் இந்த சிவ என்ற சொல்லே துரிய ஸ்தானத்தில் பரபிரம்ம சொல்லாக குறிக்கப்படுகின்றது. ஸ்ரீ பஞ்சாட்சரத்தில் இருக்கின்ற 5 எழுத்துக்கள் பஞ்ச அக்ஷரங்கள். இந்த பஞ்ச அக்ஷரங்களே பிருத்வி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம் என்னும் 5 பூதங்களையும், ஸ்ரோத்ரம், த்வக், சக்ஷு, ஜிங்வை, ஆக்ரானம் எனும் ஞானேந்திரியங்கள் 5ஐயும், வாக், பாதம், பாணி, பாயுரு, உபஸ்தம் என்னும் கர்மேந்திரியங்கள் 5ஐயும், சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ரசம், கந்தம் என்னும் தன்மாத்திரைகள் 5னையும், மனம், அகங்காரம், புத்தி, சித்தம், உள்ளம் என்னும் அந்தக்கரண பஞ்சகத்தையும், நிவிருத்தி, பிரதிஷ்டா, வித்யா, சாந்தி, சாந்தி அதீதை என்ற கலைகள் 5ஐயும், கர்ம சாதாக்கியம், கர்த்ரு சாதாக்கியம், மூர்த்தி சாதாக்கியம், அமூர்த்தி சாதாக்கியம், சிவ சாதாக்கியம் என்ற சாதாக்கியங்கள் 5ஐயும், கிரியாசக்தி, ஞானசக்தி, இச்சாசக்தி, ஆதிசக்தி, பராசக்தி என்னும் சக்திகள் 5ஐயும், சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசானம் என்னும் பஞ்ச பிரம்மங்களையும், பிரம்ம, விஷ்ணு, ருத்ர, மகேஸ்வர, சதாசிவன் என்னும் பஞ்ச கர்த்தாக்களையும், சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோபவம், அனுகிரகம் எனும் பஞ்ச கிருத்தியங்களையும், அகாரம், உகாரம், மகாரம், நாதம், பிந்து என்னும் பஞ்ச வர்ணங்களையும், வல்லூரு, ஆந்தை, காக்கம்,
கோழி, மயில் என்னும் பஞ்ச பட்சிகளையும் தமக்குள் குறிப்பாய் உணர்த்தி கொண்டிருக்கின்றன. அதோடு சப்த பிரபஞ்சம், அர்த்த பிரபஞ்சம் ஆகிய இரண்டில் இருக்கின்ற எல்லாவற்றுக்கும் ஸ்ரீபஞ்சாட்சரத்தின் 5 அக்ஷரங்களே பெரிய ஆதாரமாய் விளங்கி கொண்டிருக்கின்றன. பஞ்சாட்சரமே பிறப்பு என்னும் பெரும் வியாதியிலிருந்து நீங்கி பேரானந்த பெருநிலையை அடைவதற்கு சிறந்த சாதனமாயிருப்பதோடு அவரவர் விருப்பத்தின்படி பஞ்சாட்சரத்தில் உள்ள எழுத்துக்களை மாற்றி உச்சரிப்பதால் ஸ்தம்பனம், மோகனம், வஷ்யம், ஆக்ரோஷனம், உச்சாடனம், வித்வேஷனம், பேதனம், மாரணம் எனும் அஷ்டகர்ம வித்யை முதலான சித்திகளையும் கொடுக்கின்றது. அதோடு இந்த பஞ்சாட்சரமே ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்னும் பஞ்ச பிரம்ம மந்திரங்களாகி அவை ஒவ்வொன்றும் 25ஆக 125 பஞ்சாட்சர மந்திரங்களாய் விரிந்து கிடக்கின்றன. பஞ்சாட்சரம் பிரணவத்துக்கு உள்ளே உறுப்பாயும் உள் ஒளியாயும் இருப்பதனால் பஞ்சாட்சரமும் பிரணவமும் அபேதமே ஆகும். 8 எழுத்து, 6 எழுத்து, 4 எழுத்து, பிஞ்செழுத்து, மேலை பெரு எழுத்து, பேசும் எழுத்து, பேசா எழுத்து இவை யாவுமே பஞ்சாட்சரம் என்றே கூறப்படும். பிரணவம் வேறு துணையின்றி உச்சரிக்கப்படுவது போல பஞ்சாட்சரமும் வேறொன்றின் ஆசிரியமின்றி தானே தனித்து இயங்கி பயன் தரும். எனவே பிரணவமும் பஞ்சாட்சரமும் தனி மந்திரங்கள். பஞ்சாட்சரமே பிரணவ பொருளாய் விளங்குகின்றது, பிரணவமே பஞ்சாட்சரமாய் இருக்கின்றது. எனவே இரண்டுமே தம்மில் பேதமில்லாத தனி மந்திரங்கள் ஆகும். சாமவேத சாரமாகிய சாந்தோக்கிய உபனிஷத்தின் கண் இருக்கின்ற தத்துவமசி என்ற மகா வாக்கியத்துக்கு பொருள் தத் பரமாத்மாவாகிய பிரம்மத்துக்கும், துவம் ஜீவாத்மாகிய உயிருக்கும், அசி அருட்சக்தி வாயிலாக ஐக்கியம் என்று சொல்லப்படுகின்றது. அதே போன்றே பிரணவத்துக்கும் அகாரமாகிய சிவத்துக்கும் மகாரமாகிய ஜீவனுக்கும் உகாரமாகிய சக்தி வாயிலாக ஐக்கியம் என்று பிரணவத்தின் பொருள் அமைகின்றது. பஞ்சாட்சரத்திலும் சிவ பரமாத்மாவாகிய சிவத்துக்கும் நம ஜீவாத்மாவாகிய பசுவுக்கும் ஆய அருட்சக்தி வாயிலாக ஐக்கியம் உண்டு என்று அதன் அர்த்தம் பிரகாசிக்கின்றது. எனவே வேதோக்தமான இந்த வியாக்கியானத்தின்படி மகா வாக்கியமான தத்துவமசியும் ஓம்காரமாகிய பிரணவமும் திருவைந்தெழுத்தாகிய ஸ்ரீபஞ்சாட்சரமும் ஒரே பொருளை விளக்க எழுந்தன, ஒரே பொருளையே விளக்குகின்றன. அது ஆன்மா சிவமாம் தன்மை பெறுகின்ற நிலைமையினை விளக்குகின்றன. இதுவே பஞ்ச அக்ஷரங்களும் ஏகாட்சரமாக ஆகின்ற நிலைமை. அதனையே பரம அஞ்செழுத்தும் ஒன்றாம் பராபரம் உணர்த்தும் ஞான குருபரன் என்று திருவாதவூரடிகள் புராணத்திலே கடவுள் மாமுனிவர் அருளுகின்றார். பஞ்சாட்சரங்கள் ஏகாட்சரமாக எவ்வாறு மாறுகின்றது என்றால், ஸ்ரீ பஞ்சாட்சரத்திலே இருக்கின்ற வகாரத்தில் நகாரம் அடங்கும், யகாரத்தில் மகாரம் அடங்கும், பின்னர் ஷிகாரத்தில் வகாரமும் அதிலே யகாரமும் ஒடுங்கும். இப்படி பஞ்சாட்சரங்களும் ஷிகாரத்திலே ஒடுங்குகின்றன. அதாவது மலத்தோடு அழுக்கோடு சேர்ந்திருந்த ஆன்மா சிவத்தோடு சேர்கின்றது. அதுவே ஆன்மா சிவமாம் தன்மையை அடைகின்ற நிலைமை. அதுவே பஞ்சாட்சரம் ஏகாட்சரமாக மாறுகின்ற நிலைமை. எப்படி என்றால், ஆன்மாவை ஆணவமலம் முழுமையாக மூடியிருக்கின்ற நிலைமை, அதாவது ஆன்மாவின் அறிவை முழுமையாக ஆணவமலம் மறைத்திருக்கின்ற நிலைமை அனாதி கேவலம் எனப்படும். அந்த நிலையில் உள்ள ஆன்மாவை இறைவன் தன் கருணையால் மீட்க கருதி தன்னுடைய ஆக்ஞை என்னும் பரியாய பெயருடைய திரோதான சக்தியால் ஆன்மாவை மாயா கண்மங்கள் இவற்றை பொருந்தச் செய்து சகல நிலைக்கு கொண்டு வருவார். அப்பிறப்பு நிலை சகல நிலை எனப்படும். இதிலே பல பிறவிகளை ஆன்மாவுக்கு இறைவனார் அருளுவார். எதுவரை என்றால், மூலமலமாகிய ஆணவமலம் நீங்கும் வரைக்கும் இவ்வாறு பல பிறவிகளை ஆன்மாவுக்கு இறைவனார் கொடுத்து அருளுவார். ஆன்மா அப்படி பொருந்தி இருக்குமாறு வைப்பார். பின்னர் ஆன்மா செய்கின்ற சிவ புண்ணியத்தினால் கர்மசாமியம் என்கின்ற இருவினை ஒப்பு வரும். இருவினை ஒப்பு வரவே மல பரிபாகம் மூலமலம் ஆகிய ஆணவ மலத்தின் சக்தி தேயும்.
அப்படி மலபரிபாகத்தினால் சக்தி நிபாதம் ஏற்படும். சக்தி நிபாதம் ஏற்படவே இந்த தவத்தின் சிவதவத்தின் முதிர்ச்சியினால் ஆன்மாவின் அந்த பக்குவ முதிர்வு காரணமாக தவத்தை முற்றுவித்த ஆன்மாக்களுக்கு இறைவன் குருவாய் வெளிப்பட்டு எழுந்தருளுவார். மானுட சட்டை தாங்கி இந்த சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்கு இறைவன் குருவாய் வெளிப்பட்டு தீட்சை செய்வார். அந்த தீட்சையிலே சஞ்சித கன்மம் என்கின்ற பெரிய வினையை முற்றிலுமாக எரித்து விடுவார். அத்வசுத்தி செய்து வைப்பார். பின்னர் ஆன்மா குருநாதர் அருளிய உபதேச மந்திரமாகிய ஸ்ரீ பஞ்சாட்சரத்தினால் ஏகனாகி இறைப்பணியில் வலுவாது நின்று கொண்டு ஞான பூஜை செய்யவே ஆணவமலம், கண்மமலம், மாயாமலம், மல வாசனைகளெல்லாம் நீங்கி அருள் விளக்கமாகின்ற சிவயோகத்தை பெற்று சிவஞானத்தை பெற்று சிவஞானத்துக்கு விஷயமாக இருக்கின்ற சிவத்தை அறிந்து அனுபவிக்கும். இது ஆனந்த விளக்கம் ஆகும். இவ்வாறு ஆன்மா சிவபோகத்தை பெறும் என்பது உணர்த்தப்படுகின்றது. இதனை எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளுகின்றார். மட்டவிழ் தாமரை மாது நல்லாளுடன் ஒட்டியிருந்த உபாயம் அறிகிலர், விட்ட எழுத்தை விடாத எழுத்துடன் கட்டவல்லார் உயிர் காக்க வல்லாரே. நீரில் எழுத்து இவ்வுலகர் அறிவது, வானில் எழுத்தொன்று கண்டறிவார் இல்லை. யார் இவ்வெழுத்தை அறிவார் அவர்களே, ஊனில் எழுத்தை உணர்கிலர் தாமே என்று அருளுகின்றார். சிவன் சக்தி, ஜீவன், செருமலம், மாயை, அவன் சேர்த்த பாசம், மலம் 5 அகல சிவன் சக்தி தன்னுடன் சீவனார் சேர அவம் சேர்த்த பாசம் அணுககிலாவே என்றும் எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளுகின்றார். ஜீவன் 5 மலங்களிலிருந்தும் நீங்கி சிவம் சக்திகளோட சேர்ந்திருக்கும் என்றால் பயனில்லாத செயல்களில் செலுத்துகின்ற பாசங்கள் ஜீவனை சாரமாட்டாது என்பதை உணர்த்துகின்றார். அப்படியென்றால் இந்த உலகப்பற்று நீங்கி சிவப்பற்று வர வேண்டும் என்றால், முக்தி பெற வேண்டும் என்றால் பஞ்சாட்சரத்தை எவ்வாறு ஓத வேண்டும் என்றால், நகாரம் மகாரம் என்ற பாசங்களிலே பற்று வைத்து ஸ்தூல பஞ்சாட்சரத்தை ஓதிக்கொண்டிருந்தால் திரோதான சக்தியின் பிறப்பு நிலையிலிருந்து ஆன்மா நீங்காது. எனவே முக்தி நாட்டம் உடைய ஆன்மாக்கள் உலகப்பற்று நீங்கி சிவப்பற்று கொண்டு சிகாரத்தை முதலாக வைத்து சிவயநம என்று ஓதினால் அதுவே முக்தி பெற உதவுகின்ற பஞ்சாட்சரம் என்று அறிந்து ஓத வேண்டும். இதை நம்முதலா ஓதில் அருள் நாடாது, நாடும் அருள் சிம்முதலா ஓது என்று உண்மை விளக்கம் கூறுகின்றது. எனவே உலகப்பற்றோடு இருக்கும் நிலையிலே சூக்ஷ்ம பஞ்சாட்சரத்தை ஓதுவதால் அது ஆன்மாவுக்கு எந்த பயனையும் தராது. சிவத்தின் மேல் பற்று வைத்து உலகப்பற்றை வெறுத்து சூக்ஷ்ம அதிசூக்ஷ்ம பஞ்சாட்சரங்களை ஓதுவதே முக்திக்கு பயன் தரும். அப்படி சூக்ஷ்ம அதிசூக்ஷ்ம பஞ்சாட்சரங்களை ஓதி பூஜை செய்யும் போது ஓதுகின்ற மந்திரத்துக்கு தகுந்தவாறு, ஓதும் முறைக்கு தக்கவாறு நிற்கும் முறையும் அமைந்தாலன்றி அந்த சாதனை பயன் தராது. எனவே பஞ்சாட்சரத்தை ஓதுவோன் முன்போல உலகப்பற்று வைத்து கொண்டு ஓதினால் முக்தி பயன் கிட்டாது. எனவே பிறவி நீங்கி வீடு பேறு அடைய விரும்பும் சாதகன் சிவப்பற்று கொண்டு சிவ முதலாக ஓதும் ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை அதற்குரிய முறையில் விதிப்படி பாசம் ஒருவி ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி சுத்தமானதாய் ஏகனாகி இறைப்பணியில் நின்று கொண்டு ஓத வேண்டும். அந்த சாதகனுக்கு சிவத்தை தவிர வேறு எதிலும் பற்று இருக்கக்கூடாது. இதையே மற்ற பற்று எனக்கு இன்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன் என்கின்றார் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்கின்றார் அவ்வை பெருமாட்டி. எனவே ஜீவன் முக்தி நிலையிலும் நம்மை பிராரப்த வினை தாக்காமல் காப்பது பஞ்சாட்சரமே. எனவே சிவன் அருளாய சிவன் திருநாமம் என்று இந்த அஞ்செழுத்து என்பது அருள் வடிவமாகவே நிற்கின்றது. எனவே நாம் சேர வேண்டிய பொருள் சிவம் என்பதும் அது அவ்வளவு எளிது அல்ல என்பதும், அதற்கு சிவமே நம் வாழ் முதல் என்பதை உணர வேண்டும், நம் வாழ்க்கைக்கு முதல் என்பதை உணர வேண்டும் என்பதும், பவம் என்னும் பிறவி தீர்க்கப்பட வேண்டிய ஒன்று என்பதும், அதற்கு
நம் அடைக்கலமாகிய சிவம் தன் நாமமாகிய பஞ்சாட்சரத்தை படைக்கலமாக அஸ்திரமாக தந்து உதவியிருக்கின்றார் என்பதும் பெறப்படுகின்றது. இதுவே ஆன்ம அறிவுக்கு அழகை தந்து கேவல சகல அவஸ்தைகளிலிருந்து ஆன்மா நீங்கி சுத்த அவஸ்தைக்கு சென்று அதையும் தாண்டி முக்தி இன்பத்தை, அந்த மோட்சம் என்கின்ற வீடு பேறு என்பதை மட்டும் ஆன்மா நுகரச் செய்து அதற்கு தடையாக இருக்கின்ற ஆணவ மலத்தை ஔஷதத்தால் தடுப்புண்ட விஷம் போல ஆக்குவது பஞ்சாட்சரம். மலையளவு சுவாமிக்கு கடுகளவு கற்பூரம் என்பது போல அப்பரம்பொருளை அடைவதற்கு நமக்கு இந்த எளிய மந்திரத்தை ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை தந்து உதவி இருக்கின்றார் அந்த பெரும் கருணையாளராகிய சிவ பரம்பொருள். அப்படி இந்த ஆன்மா சாதனை செய்யவே ஆன்மா திருவருள் விளக்கம் பெற்று சிவஞானமே சிவபோகமாகிய பேரின்ப நுகர்ச்சிக்கு ஆன்மாவுக்கு கருவியாயிருந்து உதவும். ஆகமங்கள் இறைவனின் ஸ்தூல உருவாகிய ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை பல வகையாக ஸ்தூலம், சூக்ஷ்மம், அதிசூக்ஷ்மம், காரணம், மகா காரணம் எனவும் நிர்பீஜம், சபீஜம் என்றும் பல வகையாக கூறுகின்றன. இவ்வாறு கூறுவதன் நோக்கம் ஆன்மா படிமுறையில் சோபான முறையில் உணர்த்தினாலன்றி உணராது. எனவே குருவும் இவ்வாறே ஆன்மாவின் தன்மை பற்றி பல வகையாக மந்திர உபதேசமாகிய மருந்தை கொடுக்கின்றார். ஆச்சாரியன் மாணாக்கனுக்கு பிறர் அறியாதபடி இரகசியமாக மந்திரோபதேசம் செய்வார். அந்த உபதேசம் மாணவன் ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்க வேண்டும். அதை உவட்டா உபதேசம் என்று அவை பெருமாட்டி விநாயகர் அகவலிலே கூறுவார். அப்படி உவட்டா உபதேசத்தை புகட்டி தெவிட்டா ஞானத் தெளிவையும் காட்டுவார் குருபரன். உடலுக்கு தரப்படும் உணவு தெவிட்டும், உயிருக்கு தரப்படும் ஞானம் தெவிட்டாது. தெவிட்டுதல் என்றால் நாக்குக்கு சுவையாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேல் அது தெவிட்டுவிடும். இதனை திகட்டுதல் என்றும் சொல்வார்கள். ஆனால் உயிருக்கு தரப்படும் ஞானம் அது உபதேச ஞானம். உபதேச ஞானமோ உபதேசமாக ஒரு மொழியாக கேட்டாலும், சாஸ்திரமாக விரிவுரையாக வியாக்கியானமாக கேட்டாலும், தன்னை போன்ற மாணாக்கர்களுடன் உரையாடுவதாக இருந்தாலும் கூட, குருவினிடம் கேட்டு வினாவி கேட்டாலும், எப்படி இருந்தாலும் அது இன்னும் கேட்க வேண்டும், இன்னும் கேட்க வேண்டும் என்ற வேட்கை அதிகரிக்குமே அன்றி கேட்டது போதும், இனி சொல்ல வேண்டாம், இனி கேட்க வேண்டாம் என்ற உணர்வு தோன்றாது. எனவே குருபரன் அருளுகின்ற உபதேசத்தில் சந்தேகம் கொள்ளாமல் குரு உபதேசமே உண்மை என்று கொள்ள வேண்டும். அப்படி ஆன்மாவின் பக்குவ நிலைக்கு ஏற்ப குருநாதர் பஞ்சாட்சரத்தின் ஸ்தூல, சூக்ஷ்ம, அதிசூக்ஷ்ம, காரண, மகா காரண இவற்றில் ஏதோ ஒரு பஞ்சாட்சரத்தை உபதேசம் செய்வார். மாணாக்கனினுடைய தகுதிக்கு தகுந்தவாறு உபதேசிப்பார் குருபரன். ஆன்மாவின் நோயாகிய மலம் ஸ்தூலமாய் இருக்கும்போது அதற்கு மருந்தாக ஸ்தூல பஞ்சாட்சரமும், ஆன்மாவின் நோயாகிய அந்த அழுக்கு, அந்த மலம் சற்றே தேய்ந்து சூக்ஷ்மமாக இருக்கும்போது, அதாவது உலக இச்சை குறைந்து சிவ இச்சை மேம்படும் போது சூக்ஷ்ம பஞ்சாட்சரமும், பாசப்பற்று முழுவதுமாக நீங்குதலுக்காக முக்தி பஞ்சாட்சரமும், ஆன்மா தன்மேல் கொண்டுள்ள அபிமானம் நீங்கி சிவஞானம் சிறப்பதற்காக காரண பஞ்சாட்சரமும், அருளையும் மறந்து பேரானந்தத்தில் திளைப்பதற்காக பேசா எழுத்து அல்லது பெரு எழுத்து அல்லது நாயோட்டு மந்திரம் அல்லது மகாமனு என்று கூறப்படக்கூடிய சிகரம் ஷி, அதுவே மகாகாரண பஞ்சாட்சரம். அது அந்த மாணாக்கன் அருளையும் மறந்து பேரானந்தத்தில் திளைத்தல் பொருட்டு உபதேசிக்கப்படும். அதுவே அந்த மகாமனுவே ஷி என்கின்ற ஓரெழுத்து ஏகாட்சரம். இப்படி பஞ்சாட்சரமும் ஏகாட்சரமாக ஆகின்ற உண்மையை குருபரன் வந்து உணர்த்துவார். அவர் என்று வந்து உணர்த்துவார் என்று ஞான வேட்கை கொண்டிருந்த நிலைமையை ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் கொண்டிருந்தார். யாருக்காக என்றால் இந்த சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்காக அருளும் பொருட்டு. தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.